அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. முதலில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டியானது 22,541 ஓப்பன் ஆனது. அது நேற்றைய நிஃப்டியை விட ஒரு 70 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து கேப் ஃபில் சைடு டவுன் சைடு வந்தது. பின்பு அங்கிருந்து 22,558 வரை சென்றது. பின்பு டவுன் சைடு 22,377 வரை வந்தது. தற்சமயம் 22,397 உள்ளது நண்பர்களே. இதை நீங்கள் சார்ட்டில் பார்த்து அறிந்து இருப்பீர்கள். தற்சமயம் இமிடியட் சப்போர்ட் என்பது 22,350. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,450. ஆக நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,450 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 22,600 மற்றும் 22,700 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை மார்க்கெட் 22,350 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 22,250 22,200 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் எனக்கு குறைவாக தெரிகிறது. ஆனால் மார்க்கெட் நிலவரம் சரியில்லை. ஆகவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் நேற்றைய வீடியோவில் கூறியிருந்தேன் அதாவது நாம் போட்ட 3வது பிளானானது ஒர்க்கானது நண்பர்களே. ஆக நீங்கள் பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கவும், அப்போதுதான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்று இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் பற்றி கூறுகிறேன், கவனிங்கள் நண்பர்களே. இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுப்பதை பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக 22,500 சி ஆப்ஷனை உங்களுக்கு காட்டியுள்ளேன். சரியாக 11:15 அதனுடைய விவே மற்றும் விடபிள்யூஎம்ஏ தனியாக பிரிகிறது. அது சமயம் ட்ரேட் எடுத்திருந்தால் பிரீமியமானது ஏறக்குறைய 39 ரூபாயில் இருந்தது. அது 0 ஆகிவிட்டது நண்பர்களே. நன்றாக பாருங்கள். இதைத்தான் நான் கூறுகிறேன். நீங்கள் ஒரு 3 நிமிட சார்ட்டை யூஸ் செய்து இந்த ட்ரேடில் எடுக்கவும். இன்று எக்ஸ்பைரி டே என்பதனால் நீங்கள் கால் சைடு இருந்த பிரீமியத்தை பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். புட் சைடு பார்த்து எடுத்திருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். இந்த அதாவது 22,500 சி ஆப்ஷனுக்கு மட்டும் பொருந்தாது நண்பர்களே. இதுபோன்று எந்த ஒரு சி ஆப்ஷன், அதாவது அடுத்த வாரத்திற்கான சி ஆப்ஷனை நீங்கள் செல் செய்து வைத்திருந்தாலும் இதுபோன்று நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நான் கூறுவதை கவனித்து நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக புட் ஆப்ஷனையும் எடுத்துக்காட்டாக கூறுகிறேன், பாருங்கள் நண்பர்களே. இது எடுத்துக்காட்டாக 22,400 புட் ஆப்ஷனையும் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், பாருங்கள். அது சரியாக 12:45 இந்த இண்டிகேட்டரான பிரிகிறது. அது சமயம் பிரீமியமானது ஒரு 13 ரூபாய் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது 0 ஆகிவிட்டது. இதுபோன்று இந்த வாரத்திற்கான பிரீமியம் சார்ட்டை மட்டும் பார்க்காதீர்கள். நீங்கள் அடுத்த வாரத்திற்கான பிரீமியம் சார்ட்டை பார்த்து கூட இதுபோன்று இண்டிகேட்டர் பிரிவதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. எனது வீடியோவை ஃபாலோ செய்து வரும் நண்பர்கள் ப்ராஃபிட் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்கு கவனித்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடையும் நண்பர்களே. இந்த வீடியோ நன்றாக இருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.